வணக்கங்க. இன்னைக்கு கிராமத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள் ருசிகளும், கடல்வாழ் மீன் உயிரினங்களோட பத்திய சிறப்ப பத்தி இன்னைக்கு பேசுவோங்க. ஒரு காலங்கள்ல நம்ம எல்லாம் கம்மாயில மீன் புடிச்சிருப்போம், காவாயில மீன் புடிச்சிருப்போம், ஏரியில, குட்டைகள்ல மீன் புடிச்சிருப்போம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இந்த புடவையெல்லாம் புடிச்சு புடிச்சு விளையாடிருப்போம். கூடைகள புடிப்போம். ஏன் நம்ம குண்டுன்னு சொல்லுவாங்க. சின்னதா ஒரு கூட மாரி பின்னி வச்சு மீன் புடிப்போம். அதுல குட்டி குட்டி மீன்கள் இருக்கும். இந்த மீன் வகைகள் எப்படி இருந்துச்சு? இந்த கெண்டை மீனோ, இல்ல கெளுத்தி மீனோ, விரால் மீனோ, கொறவ மீனோ 1 கிலோ 2 கிலோ சைஸ்ல இருக்கும். குட்டி குட்டி மீனுங்கள்லாம் விரல் சைஸ் இருக்கும். ஆனா இன்னைக்கு மீன்கள்லாம் ஏன் சைஸ்ல இருக்குதுங்க. குழந்தை சைஸ்ல இருக்கு. 10 கிலோ சைஸ்ல நீங்க கூடையில மீன் புடிச்சு பார்த்திருப்பீங்களா யாருனா? ஆனா இன்னைக்கு மரபணு மாற்றம் செய்யப்பட்டு, இந்த மீன் வகைகளோட எண்ணிக்கைய வெகுவா பெருக்கணுன்றதுக்காக, வர்த்தக ரீதியா இந்த மாரி சூழல் உருவாக்கிட்டாங்க. இத விட சிறப்புன்னு கடல்வாழ் உயிரினங்கள நம்ம சாப்பிட்டு போயிடலாங்க. 2019ல ஒரு சர்வே ஒண்ணு எடுக்குதுங்க. உயிரினங்கள் பாதிக்கப்பட்டதுல, இந்த மனிதன வாழ்க்கைய எந்த அளவுக்கு வெகுவா பாதிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளியியல் எடுக்குறாங்க. இந்த கடலோர பகுதிகள்ல தான் பாதிப்பு வெகுவா குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. எதனாலன்னு பார்த்தா, இந்த சீ ஃபுட்ன்னு கூடிய கடல்வாழ் உயிரினங்கள சாப்பிட்டதுனால தான், கடல் உணவுகள சாப்பிட்டதுனால தான்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கறதுக்கவங்க இயற்கையா அதில எந்த விதமான தீவன முறையும் கிடையாதுங்க. எந்த விதமான மெடிசினோ, ஆன்டிபயோட்டிக்கோ அந்த அந்த மீன்களுக்கோ, இல்ல கடல் உயிரினுக்கு போடுறாங்களா? கிடையாது. இயற்கையா விளைஞ்சது தானங்க. நம்ப அதையும் நம்ம சாப்பிடுவோம். அதனால நம்ம கிராமத்தில வளர்க்கிற மீன்கள சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. இயற்கையா கிணத்துல வளர்க்கிற மீன்கள, குட்டி குட்டி மீன்கள சாப்பிடுவோம். காவாயில இருக்கு இயற்கையான முறையில. ஏரி பாசனங்கள்ல பாருங்க, ஒரு சின்ன சின்ன மீன்கள்லாம் புடிச்சு சாப்பிடுவோம். ருசிகள் இருக்கும். இன்னைக்கும் நெனச்சு பாருங்க. நம்ம தாத்தா, பாட்டியெல்லாம் புடிச்சு அந்த குடுத்த மீன்கள சாப்பிட்டா நம்ம நாக்கிலேயே சுவையா இருக்கும். வாழ்க்கையில இனிமைன்றது இயற்கை தானங்க. இன்னும் பார்த்தா நம்ம நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவேன். நாட்டு காட தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்திக்கிறோம். இன்னும் கேட்டா கூடையில இருக்கிற நான் தாபால போய் கொட்டாயில சாப்பிட நம்ம பெருமைப்படுத்திக்கிறோம் நம்ப. இத மறந்துட்டோமேங்க. இனி ஒரு காலங்கள்ல இயற்கைய நம்ம நேசிப்போம். கடல் வாழ் உயிரினங்களும் சரி, கிராமத்தில உள்ள மீன் வகைலாம் சரி, வளர்ப்பு மீன நம்ம தவிர்ப்போம். வாழ்க்கையில இனிமையும், நம்மளோட ஆரோக்கியமும் பெருகுங்க. நன்றிங்க.